மேங்கோ ஜெல்லினா நீங்கள் பண்ணவாமா போகிறீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் இருந்து தூக்கிட்டு வந்து என் ஃப்ரிட்ஜில் கேப்பார் ஆள் இல்லாமல் இருந்தது. அதான் இன்றைக்கி அதை வச்சு மேங்கோ ஜெல்லி கோகனட் புட்டிங்னு 2 பக்கம் பேரில் ஒரு ஸ்வீட் பண்ணலான்னு ஆரம்பிச்சு. ஆனால் பேர் மட்டும் பெருசாக மேங்கோ ஜெல்லி, ஆனால் தண்ணியோட கலந்த சிவப்பு கலரில் வருது. அது என்னமோ ஆனால் மற்றது பண்ணுற மாதிரி சுலபம்னா இல்லை. தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு அங்கே ஜெல்லியே செட் ஆகல. சரி அப்போ ஃப்ரீசரில் வைக்கலான்னு சார்ஜ் கேட்டால் இல்லை கூடாது, நீ பேசாமல் ஃப்ரிட்ஜில் எந்த இடம் நல்லா கூலிங்காக இருக்குமோ அந்த இடத்துல வைன்னு சொல்லுது. இப்படியே மாற்றி மாற்றி எடுத்து வச்ச வண்ணமாக தான் இருந்தேன். அடுத்தது கோகனட் புட்டிங்க்கு அதுக்கும் இப்படி தான். மொதல் சுடு தண்ணி, அப்புறம் பச்சை தண்ணி, அப்புறம் இத்தனை நிமிஷம் வெளியே இருக்கணும், அத்தனை நிமிஷம் ரோட்டில் இருக்கணும்னு அத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த ஜெல்லி எடுக்கிற மாயமில்லை மந்திரமில்லைங்கிற மாதிரி நல்ல குழுகுலுன்னு இருக்கு. இப்போ தான் டாஸ்க். மேலே அந்த கோகனட் புட்டிங் அப்படியே மெதுவாக ஊற்றணும், கீழே இருக்கிறதோட கலந்துடக்கூடாது. அப்படி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தா உனக்கு பாதி எனக்கு பாதி மாதிரி அழகாக செட்டாக இருந்துச்சு. ஆனால் சிவப்பு வெள்ளை சிவப்புங்கிற மாதிரி வச்சிருந்துக்கலாம். ஏன்னா கீழே இருக்கிற ஜெல்லியை சாப்பிட 6 அடி கரண்டி வேணும் போல, தோண்டி தோண்டி சாப்பிட வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் அந்த கடைசி ஜெல்லியை சாப்பிட்டா சின்ன வயசில் ஒரு ரூபாய்க்கு ஜெல்லி உண்டை குப்பி மாதிரி வாய்க்குள்ளே போட்டு போட்டு எடுப்பேன், அதே மாதிரி தான் இருந்துச்சு.